அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் 28/4/2026 மேஷம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மன அமைதி தரும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். ரிஷபம். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் தொடங்கும். மிதுனம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடிவுகள் தரும். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டாகும். கடகம். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும். இறை வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும். தைரியத்தையும் கொடுக்கும். சுப செலவுகள் வந்து சேரும். சிம்மம். தாயார் வழியில் சில நன்மைகள் கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடுதலாக இருக்கும். பொறுமை காக்க வேண்டிய நாள். கன்னி. குறுகிய தூர பயணங்கள் அனுகூலம் தரும். தைரியத்துடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை தரும் வாய்ப்புகள் வரும். துலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். கொடுத்த கடன் வசூலாகுவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். விருச்சிகம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்டு இருந்த காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். தனுசு. திட்டமிடாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது அமைதி காப்பது நல்லது. தூக்கமின்மை காரணமாக சற்று சோர்வு ஏற்படலாம். மகரம். சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் வழியாக அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். கும்பம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்க்கவும். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. மீனம். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான செய்திகள் மகிழ்ச்சி தரும். தந்தையுடனான உறவு மேம்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.